guys, welcome to India. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டீடைல் வெர்ஷன் ஆஃப் HCF and LCM பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோ not only for SSC GD but also SSC CHSL, CGL, group exams, civil service CSAT and even lot of entrance exams like Sainik, RM, RMS, RMC இந்த மாதிரி எல்லா விதமான எக்ஸாம்ஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். First, நம்ம HCF னா என்னன்னு பார்ப்போம். Highest common factor. It is also called greatest common divisor. When a greatest number divides perfectly the two or more given number, then that number is called HCF of the two or more number. நம்ம இதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம், 10, 20. இதோட ஃபேக்டர், ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்னா என்னன்னு பார்ப்போம். இந்த மூணு வேடையும் நம்ம டிவைட் பண்ணி இதோட மீனிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்னா என்னன்னு பார்க்கலாம். 10ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்ன? 1, 2 and 5 and 10. ஓகே, 20ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்ன? 1, 2, 4, 5, 10 and 20. ஓகே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? காமனா இருக்கிற ஃபேக்டர்ஸ் என்னென்ன? ரெண்டுலையும் காமனா இருக்கிற ஃபேக்டர் 1 காமன், 2 காமன், 5 காமன் and 10 காமன். அவங்க நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஹையஸ்டா இருக்கிற காமன் ஃபேக்டர் என்ன? 10. ஸோ இந்த ரெண்டு நம்பரோட HCF என்ன? 10 and 20ஓட HCF என்ன? 10. ஓகே, HCF என்ன? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். உங்களுக்கு மேத்ல ஒரு வேர்டு புரியல, இல்ல ஒரு கான்செப்ட் புரியலன்னா அந்த வேர்டை வந்து டிவைட் பண்ணி பாருங்க. நம்ம இப்ப பண்ணோம்ல HCF, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ அந்த மாதிரி நீங்க டிவைட் பண்ணும்போது அந்த ஒவ்வொரு டேர்முக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கும். ஓகே, இப்போ ஃபேக்டர்னா நம்ம ஒரு மீனிங் எடுத்தோம்ல, ஸோ ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறம் காமனா இருக்கிறது ஃபர்ஸ்ட் எடுத்தோம், அதுல ஹையஸ்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு மீனிங் எடுத்து அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த கான்செப்டை ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் HCF னா என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இட் இஸ் ஆல்சோ கால்டு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். when a greatest number divides perfectly the two or more given number, then that number is called HCF of the two or more number. ஓகே, ஃபர்ஸ்ட் HCF ஓட ஒவ்வொரு டேர்முக்கும் ஒவ்வொரு வேர்டுக்கும் இருக்கிற மீனிங் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன், 10, 20. 10ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்ன? 1, 2, 5 and 10. 20ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்ன? 1, 2, 4, 5, 10 and 20. ஓகே, நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க? காமன். இதுல காமன் ஃபேக்டர்ஸ் என்னென்ன? இந்த ரெண்டு இதுக்குமான காமன் ஃபேக்டர்ஸ் 1, 2, 5, 10. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ஹையஸ்ட் ஃபேக்டர் என்ன? 10. ஸோ இந்த ரெண்டு நம்பரோட HCF என்ன? HCF ஆஃப் 10 and 20 என்ன? 10. ஓகே, நமக்கு மேத்ல ஒண்ணு புரியலைன்னா அந்த வேர்டை பிரிச்சாலே போதும். பிரிச்சு அந்த ஒவ்வொரு வேர்டுக்கும் இருக்கிற மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சா போதுமே, அந்த கான்செப்டே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நோட், இஃப் தேர் இஸ் நோ காமன் ஃபேக்டர் பிட்வீன் டூ நம்பர்ஸ் தென் HCF will be 1. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த மாதிரி கேட்கறாங்க, HCF ஆஃப் 2, 1, 5 அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன? இது ரெண்டுக்குமே காமன் ஃபேக்டரே இல்லை. கரெக்டா? இதோட காமன் ஃபேக்டர் என்ன? 1 தான். இதோட ஃபேக்டர் என்ன? 1 and 2. இதோட ஃபேக்டர் என்ன? 1 and 5. இந்த மாதிரி இருக்கும்போது காமன் ஃபேக்டர் என்ன? 1 only. HCF ஆஃப் 2 and 5 is 1 only. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு கான்செப்ட் என்னன்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள். LCM. The least number which is divisible by 2 or more given number, that least number is called LCM of that number. இதே நம்ம எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஸோ 3 and 5 ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம். இதை நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். மல்டிபிள்னா என்ன? ஃபர்ஸ்ட் மல்டிபிள்னா என்ன மீனிங்கோட பார்ப்போம். மல்டிபிள் ஆஃப் 3 is 3, 6, 9, 12, 15, 18, 21, 24, etc. அப்புறம் 5ஓட மல்டிபிள்ஸ் என்ன? 5, 10, 15, 20, 25, etc. நெக்ஸ்ட் காமனா இருக்கிற மல்டிபிள்ஸ் என்ன? 15 இதுல காமனா இருக்கு. ஸோ இதுல கொஞ்சம் தூரம் போனா 30 வரும். இதோட நெக்ஸ்ட் 30, etc. நெக்ஸ்ட் 30 காமனா இருக்கு. ஸோ 15 and 30 எழுதிக்கலாம். காமனா இருக்கிறது காமன். நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க? லீஸ்ட்னா என்ன? இருக்கிறதுலே சின்னது. ஸோ 15 தான் இருக்கிறதுலே சின்னது. ஸோ LCM ஆஃப் 3 and 5 is 15. இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் முடிஞ்சதா? LCM என்ன? the least number which is divisible by 2 or more given number, that least number is called LCM of that number. இதே சம்ல எந்த மாதிரி உங்களுக்கு கீவேர்டுனா
ஒரு ரெண்டு கீவேர்டு இருக்கு. ஹெச்எஃப்னா கண்டுபிடிக்கிறது ஒரு கீவேர்டு, எல்சிஎம்னா கண்டுபிடிக்கிறது ஒரு கீவேர்டு. ஹெச்எஃப் கீவேர்டு என்னன்னா டிவைட்ஸ்ன்னு இருக்கும் சம்லே. யா டிவைட்ஸ்ங்கிற டிவைட்ஸ்ங்கிற வேர்டு பாத்தீங்கன்னா அது ஹெச்எஃப் சம் தான். யா டிவைட்ஸ்ங்கிற வேர்டு பார்த்தா அது ஹெச்எஃப் சம். அதுவே எல்சிஎம்ல நீங்க பாத்தீங்கன்னா டிவிசிபிள் பைன்னு இருக்கும். யா டிவிசிபிள் பை இருந்தா எல்சிஎம், டிவைட்ஸ் இருந்தா ஹெச்எஃப். ஓகே டிவைட்ஸ் இருந்தா ஹெச்எஃப், டிவிசிபிள் பை இருந்தா எல்சிஎம். இத இந்த சம்ம நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடு எல்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைப் 1. இது வந்து டைப் 1 சம்ஸ். ஓகே क्वेश्चन नंबर 1 find the HCF of 64 28 96. நம்ம HCF LCM கண்டுபிடிக்க ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் மெத்தட், நெக்ஸ்ட் டிவிஷன் மெத்தட். நம்ம ஃபேக்டர்ஸ் மெத்தட்லாம் பண்ண போறோம். ஃபேக்டர்ஸ் மெத்தட் தான் ஈஸியான மெத்தட். ஓகே ஃபேக்டர்ஸ் எப்படி எடுப்போம்? மூணுக்குமே காமனா எடுக்கணும். ஓகே 64 28 and 96. எப்பவுமே போகும்போது சின்ன நம்பர்ல இருந்தே போங்க. ஐ மீன் சின்ன பிரைம் நம்பர்ல இருந்தே போங்க. 64னா 32 14 48. ஸோ நம்ம எடுக்கிற நம்பர் வந்து மூணையுமே டிவைட் பண்ணணும். ஓகே நம்ம எடுக்கிற நம்பர் மூணையுமே டிவைட் பண்ணணும். நெக்ஸ்ட் இதுவும் ரெண்டால டிவைட் ஆகும். 16 7 24. பட் இதுக்கு வந்து காமனா ஃபேக்டர் எதுவுமே இல்லை. கரெக்டா காமன் ஃபேக்டர் எதுவுமே இல்லை. இது 4 எடுத்தா இதுவும் இதுவும் மட்டும் தான் டிவைட் ஆகும். இது டிவைட் ஆகாது. ஸோ இது வரைக்கும் நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு 2 into 2 that is 4. இதோட HCF என்ன 4. ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन 2 find the HCF of 40 36 15 and 24. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதோட காமனா ஏதாச்சும் காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். 40 36 15 and 24. ஃபர்ஸ்ட் இது ரெண்டால டிவைட் ஆகுமான்னு பார்க்கணும். ரெண்டால இது ரெண்டும் டிவைட் ஆகும். இது மூணு டிவைட் ஆகும். ஸோ இது டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட் மூணால பார்க்கணும். மூணால இது மூணு டிவைட் ஆகும். இது டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட் நாலாலையும் டிவைட் ஆகாது. அஞ்சாலையும் டிவைட் ஆகாது. இதோட காமன் ஃபேக்டர்ஸே இல்லை. ஸோ காமன் ஃபேக்டர்ஸே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட ஃபேக்டர் 1. நம்ம இதை நோட்ல ஆல்ரெடி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் क्वेश्चन नंबर 3 ஃபைண்ட் த LCM ஆஃப் 112 72 90. ஓகே இதுக்கும் அதே தான். அதே மாதிரி நம்ம ஃபேக்டர் கண்டுபிடிக்க வேண்டியதான். 112 72 90. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 2 56 36 45. எல்சிஎம்முக்கும் ஹெச்சிஎஃப்க்கும் என்ன வித்தியாசம்னா ஹெச்சிஎஃப்ல நம்ம காமனா இருக்கணும். மூணுக்குமே அந்த ஃபேக்டர் வந்து காமனா இருக்கணும். பட் எல்சிஎம்ல அந்த மாதிரி இல்லை. காமனா இருக்க தேவையில்லை. இப்போ நம்ம ஃபேக்டர் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ரெண்டாலையும் திரும்ப பண்ணலாம். 28 18 இதை 48 45 அப்படியே வைக்கணும். ஏன்னா இது வந்து ரெண்டால டிவிசிபிள் ஆகாதுல்ல. ஸோ அப்படியே 48ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் திரும்ப ரெண்டாலே பண்ணலாம். ரெண்டால நான் மூணால கூட பண்ணலாம். இது வந்து 28 28 தான் இருக்கும். இது 6 மாறிடும். இது 15 மாறிடும். யா நெக்ஸ்ட் இன்னொரு வாட்டி 3ஆலே பண்ணலாம். 28 2 5 தென் 2ஆல பண்ணலாம். 14 2 and 5 ஐ மீன் 14 1 and 5. இங்க என்ன இருக்கும்? 14 1 and 5. நெக்ஸ்ட் 2ஆல பண்ணலாம். 7 1 and 5. நெக்ஸ்ட் 7ஆல பண்ணலாம். 1 1 and 5. நெக்ஸ்ட் 5ஆல பண்ணலாம். 1 1 and 1. ஓகே எல்சிஎம்ல மட்டும் அந்த கடைசி 1 1 1 வர வரைக்கும் நம்ம அதை ஃபேக்டர் பண்ணிக்கிட்டே வரணும். அது காமனா இருந்தாலும் சரி, காமனா இல்லைன்னாலும் சரி, நம்ம ஃபேக்டர் பண்ணிக்கிட்டே வரணும் அந்த கடைசி 1 1 வரைக்கும். பட் ஆனால் அதே ஹெச்சிஎஃப்ல என்ன பண்ணுவோம்? நம்ம அது மூணுமே அதை டிவைட் பண்ணணும். ஓகே காமனா இருக்கிற மாதிரி ஃபேக்டர்ஸ் தான் நம்ம ஹெச்சிஎஃப்ல யூஸ் பண்ணுவோம். பட் எல்சிஎம்ல நம்ம கடைசி 1 1 1 வர வரைக்கும் நம்ம அதை பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? எல்லா ஃபேக்டர்ஸையும் எழுதணும். 2 into 2 into 3 into 3 into 2 into 2 into 7 into 5. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 5040. நம்மளோட எல்சிஎம் என்ன? இதுதான். நெக்ஸ்ட் ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் 4 digit exactly divisible by 12 15 18 and 27. Find the largest number of 4 digits exactly divisible by 12 15 18 and 27. நம்ம கீவேர்ட் என்ன பார்த்தோம்? divisible byனா LCM, அதுவே டிவைட்ஸ்னா HCF. ஓகேயா சேம் தான். அதே ஃபேக்டர் கண்டுபிடிக்க வேண்டியதான். ஃபேக்டர் 12 15 18 and 27. ஓகே 12 15 and 18 and 27. First 3 4 5 6 and 9. Next 2 2 5
3 and 1. Next 3, 2, 5, 1 and 3. 2, 5, 1 and 3. 2, 1, 5, 1, 5, 1, 1, 1, 3. Next 3, 1, 1, 1, 1. ஓகே, எல்சிஎம் என்ன பண்ணணும், நம்ம கடைசி இந்த 1, 1, 1 வரைக்கும் நம்ம அதை சால்வ் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகே, ஃபேக்டர்ஸ் எழுதிக்கலாம். 3 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 5 இன்ட்டு 3. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் 514 வரும். ஓகே, 514 வரும். இது நம்மளோட எல்சிஎம். ஓகே, இது நம்மளோட எல்சிஎம். அவங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் 4 டிஜிட் நம்பர். ஓகே, லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் 4 டிஜிட் நம்பர். ஸோ இதோட மல்டிபிள்ஸாக தான் இருக்கும். ஓகே, இதோட மல்டிபிள்ஸாக தான் இருக்கும். இது வந்து எல்சிஎம், இதோட மல்டிபிள்ஸ் தான் இந்த லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பராக இருக்கும். ஓகே, இதோட மல்டிபிள்ஸ்னா என்னென்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் நம்ம யூனிட் டிஜிட் பார்த்தாலே தெரிஞ்சிடும். 0 இருக்குன்னா அதோட மல்டிபிள்ஸ் ஆப்வியஸாக 0ல தான் இருக்கும். நம்ம எலிமினேட் பண்ணிடலாம் ஆப்ஷன்ஸ் எல்லாம். ஸோ 9720 தான். நம்ம இதை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போகலாம். பட் ஆனால் இது ரொம்ப நிறைய டைம் கன்சியூம் பண்ணும். நம்ம எப்பவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணணும். ஸோ நம்ம யூனிட் டிஜிட் பார்த்தாலே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். யூனிட் டிஜிட் 0. ஸோ ஆப்வியஸாக நம்மளோட ஆன்சரோட யூனிட் டிஜிட்டும் 0வாக தான் இருக்கும். ஓகே, இது வந்து டைப் 2 HCF அண்ட் LCMல இருக்கிற டைப் 2. டைப் 2 என்ன கேட்பாங்கன்னா ஃப்ராக்ஷன்ஸ் மெத்தட். ஓகே, இது வந்து ஃப்ராக்ஷன் சொல்லலாம், டைப் ஃப்ராக்ஷன். ஓகே, எல்சிஎம் ஆஃப் ஃப்ராக்ஷன். ஒரு ஃப்ராக்ஷனோட எல்சிஎம் கேட்டாங்கன்னா அதோட நியூமரேட்டருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், டினாமினேட்டருக்கு HCF கண்டுபிடிக்கணும். ஓகே, இதே HCF கேட்டாங்கன்னா நியூமரேட்டர் HCF கண்டுபிடிக்கணும், டினாமினேட்டர் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம அதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபைண்ட் தி எல்சிஎம் அண்ட் HCF ஆஃப் 25/6 and 15/4. ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா? எல்சிஎம் ஆஃப் 25/6 and 15/4. நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நியூமரேட்டருக்கு இருக்கிற எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகே, நியூமரேட்டர் எல்சிஎம். ஸோ 25 இதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் எடுக்கணும். 5, 5, 3, 10, 5, 1, 3, 10, 3, 1 and 1. Yeah, then 3, 1 and 1. இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம். 5 into 5 into 3. So answer is 75. Yeah, then கீழே இருக்கிறதுக்கு HCF கண்டுபிடிக்கணும். இது எல்சிஎம், அப்புறம் HCF கண்டுபிடிக்கணும். HCF of 6 and 4. So 6 and 4 கொடுத்தா 2, 3 and 2. ஸோ இது காமன் இல்லை, ஸோ 2 தான். ஓகே, நமக்கு ஃபார்முலா என்ன, எல்சிஎம் ஆஃப், இதுக்கு என்ன ஃபார்முலா, எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் டிவைட் பை HCF ஆஃப் டினாமினேட்டர். ஓகே, நமக்கு ஆன்சர் என்ன, 75/2. இதோட எல்சிஎம். நெக்ஸ்ட் HCF பார்க்கணும். இதை நம்ம HCF கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும், HCF ஆஃப் 25/6 and 15/4. HCF ஆஃப் இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் கொடுத்தாங்கன்னா HCF ஆஃப் நியூமரேட்டர் டிவைட் பை LCM ஆஃப் டினாமினேட்டர். ஃபர்ஸ்ட் HCF ஆஃப் நியூமரேட்டர் என்னென்ன, HCF ஆஃப் 25 and 15 ரெண்டுமே போட்டலாம். 25, 15. ஸோ இது 5ஆல் டிவைட் ஆகும். 5, 3. ஸோ இது காமன் ஃபேக்டரே இல்லை. ஸோ HCF ஆஃப் 25/5 வந்து 5 தான். நெக்ஸ்ட் டினாமினேட்டருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் ஆஃப் 6, 4. ஸோ இதுக்கு ஃபேக்டர் பண்ணலாம். 6, 4. 2னா 3, 2, 3, 1 and 2. நெக்ஸ்ட் 2னா 1 and 1. ஸோ அதோட ஃபேக்டர்ஸ் என்ன, 2 into 3 into 2. ஸோ ஆன்சர் இஸ் 12. நம்ம ஃபார்முலாவில் அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாம். HCF ஆஃப் நியூமரேட்டர் என்ன 5, தென் LCM ஆஃப் டினாமினேட்டர் என்ன 12. ஸோ இதோட HCF என்ன 5/12. ஓகே, நம்ம அடுத்து நெக்ஸ்ட் டைப் 3 பார்க்கலாம். டைப் 3 என்னன்னா, அவங்க கொஸ்டின்ல வந்து 4 டேட்டா கொடுப்பாங்க. இந்த 4 டேட்டா என்னன்னா HCF, LCM,
ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் செகண்ட் நம்பர். ஓகே, இதுதான் 4 டேட்டா. அந்த 4 டேட்டா வச்சு கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைப்ல ஒரு இந்த டைப்ல ஃபர்ஸ்ட் மெத்தட் எப்படின்னா ஹெச்எஃப் எல்சிஎம் கொடுத்துட்டு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. செகண்ட் நம்பர் என்னன்னு கேட்பாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 டேட்டா இருக்குன்னா இதை 3மே கொடுத்துட்டு இந்த டேட்டா என்னன்னு கேட்பாங்க. ஓகே, அப்படி இல்லைன்னா இது 2மே கொடுத்துட்டு இந்த டேட்டா என்னன்னு கேட்பாங்க. இதோட ப்ராபபிலிட்டி நான் சொல்றேன். இல்லைன்னா இதை கேட்டுட்டு இதை 3மே கொடுப்பாங்க. இல்லைன்னா இந்த 3மே கொடுத்துட்டு இந்த டேட்டா கேட்பாங்க. இந்த டேட்டா. யா, ஸோ இந்த மெத்தட்ல இந்த டைப்ல இந்த 4 மெத்தட் வச்சுதான் கொஸ்டினே ஃப்ரேம் பண்ண முடியும் அவங்களால. இதை நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். The LCM of two numbers is 2079 and the HCF is 27. If the first number is 199, find the second number. The LCM of two numbers is 2079 and their HCF is 27. If the first number is 189, find the second number. இந்த மாதிரி சம்முக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா given எழுதிடணும். given LCM is equal to 2079, HCF is equal to 27 and one number, first number 189, second number x. ஏன்னா செகண்ட் நம்பர் தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் நம்பரை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். யா, செகண்ட் நம்பர் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். நம்மளோட ஃபார்முலா என்ன? எல்சிஎம் இன்டூ ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நம்பர் இன்டூ செகண்ட் நம்பர். ஓகே, எல்சிஎம் என்ன 2079 இன்டூ ஹெச்சிஎஃப் என்ன 27, ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன 189 இன்டூ செகண்ட் நம்பர் என்ன எக்ஸ். ஸோ எக்ஸை மட்டும் இங்கிட்ட வச்சுக்கிட்டு இந்த 189 இங்கிட்ட எடுத்துட்டு போயிடலாம். 2079 இன்டூ 27 by 189 is equal to x. ஸோ இதை நம்ம அடித்தோம்னா நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும்? 297 இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன? 297. நெக்ஸ்ட் டைப் 4. இந்த டைப் 4ல மொத்தம் 4 மெத்தட் இருக்கு. ஓகே, 4 மாடல் இருக்கு. யா, டைப் 4 நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ரிமைண்டர் மாடல், ரிமைண்டர் டைப்னு சொல்லலாம். ரிமைண்டர். யா, இதுல கொஸ்டின் மாடல் 1 கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, when a number is divided by யோட கீவேர்டு என்ன? LCM. divided by A, B or C, leaving same remainder R. Yeah, same remainder R in each case, then that number must taken be K plus R, where K is the LCM of A, B and C. Okay, K na LCM. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிடும். நம்ம divided by இருந்தாலே அது LCM தான். இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். What is the smallest number which divided by 4, 6, 10 and 15 would yield 3 remainder each time? Okay, first divided by இருந்தா LCM. LCM of 4 numbers 4 and 6, 10, 15. Okay, 4, 6, 10, 15. First 2 ஆல டிவைட் பண்ணலாம். 2, 3, 5, 15. Next 3 ஆல டிவைட் பண்ணலாம். 2, 1, 5, 5. Next 5 ஆல டிவைட் பண்ணலாம். 2, 1, 1, 1. Next 2 ஆல டிவைட் பண்ணலாம். 1, 1, 1, 1. இதோட ஃபேக்டர்ஸ் என்ன? 2 into 3 into 5 into 2. ஸோ ஆன்சர் என்ன? 60. நமக்கு ஃபார்முலா என்ன? LCM plus that remainder. இந்த சேமா இருந்தா ஈச் டைம்னா சேம். இதுதான் நம்மளோட கீவேர்ட்ஸ். ஸோ 60 plus 3 is equal to 63. நெக்ஸ்ட் இதுல டைப் 4ல மாடல் 2. மாடல் 2 என்னன்னா the largest number which when divideனா என்ன? HCF. ஓகே, டிவைட்னா என்ன? HCF. The numbers A, B and C, the remainders are same. Then the largest number is given by HCF of A minus R, B minus R, C minus R. Yeah, இதை நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். Find the largest number that will divide na HCF. Okay, divide na HCF. 260, 720, 145 and leaving 7 as the remainder in each case. Okay, first நம்ம என்ன பண்ணணும்? இது கொடுத்தாங்கன்னா 260 minus 7 எடுத்துக்கணும். 256, 253 sorry. அப்புறம் 720 minus 7, so 713. Next 145 minus 7, that is 138. ஸோ இதுக்கு இதோட மூணுக்கும் HCF கண்டுபிடிக்கணும். யா,
we have to find the HCF of these three numbers. 138. ஸோ இதை பார்த்தீங்கன்னா 23. Yeah, 23 தான் காமனாக இருக்கும். 11, 31 and 6. ஸோ இதுக்கப்புறம் காமனாக ஃபேக்டர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அவர் ஆன்சர் should be option D. இதில் டைப் 4ல வந்து மாடல் 3. சாரி, இது வந்து மாடல் 3. நம்ம ஆல்ரெடி மாடல் 2 பார்த்துறோம். இது மாடல் 3. when a number is divided by A, B or C, leaving the remainders P, Q, R respectively. ஃபர்ஸ்ட் ரெண்டு மாடல் என்ன பார்த்தோம்? சேம் ரிமைண்டர் பார்த்தோம். இது வந்து ரிமைண்டர் வந்து சேஞ்ச் ஆகுது. such that the difference between the divisor and the remainder in each case is same. Yeah. The difference between the divisor and the remainder in each case is same. So A minus P, B minus Q is equal to, A minus P is equal to, B minus Q is equal to, C minus R is equal to T. Then that number must be in the form of K minus T, where K is the LCM of A, B and C. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிடும் டிவைடட் பை தான் கீவேர்டு. அந்த இதான் இதோட ஹிடன் ட்ரெஷர் வந்து டிவைடட் பை தான். ஸோ டிவைடட் பை இருந்தால் எல்சிஎம். நெக்ஸ்ட் 3 ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க. 3 ரிமைண்டர் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்டே நம்ம இதோட சப்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டோம்னா அது மூணுமே காமனா இருக்கும். ஓகே, சப்ட்ராக்ட் பண்ணா இது மூணுமே காமனா இருக்கும். அவங்க கொஸ்டினை அந்த மாதிரி தான் ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஓகே, இது மூணுமே காமனா இருக்கும். அந்த காமனா இருக்கிறத நம்மளோட எல்சிஎமோட சப்ட்ராக்ட் பண்ண வேண்டியதான். இதே நம்ம சேம் ரிமைண்டரா இருந்தா என்ன பண்ணுவோம்? கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், கீழே கமெண்ட் பண்ணுங்க. The least number which when divided by 4, 6 and 4, 5 and 6 leaves remainder 1, 2, 3 respectively. ஓகே, அந்த கொஸ்டின் என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். 4 minus 1 is equal to 3. Then 5 minus 2 is equal to 3. 6 minus 3 is equal to 3. ஸோ இது மூணுமே காமனா இருக்கா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதோட 4, 5 and 6 இதோட எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை இருந்தா நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். யா 2, 2, 1, 3. 2, 5, 3. 2, 1, 5, 3, 5. 1, 1, 3, 3, 1, 1 and 1. ஸோ இதை ஃபேக்டர் பண்ணலாம். 2 into 2 into 5 into 3, 4, 20, 60. யா 60. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இதை அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணணும். இந்த வேல்யூ இந்த வேல்யூவை எல்சிஎமோட சப்ட்ராக்ட் பண்ணணும். 60 minus 3, that is 57. யா நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட் படி நம்ம சேம் ரிமைண்டர் இருந்தால் அதை ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த படி நம்ம இதை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் தப்பாக வரும். நம்ம இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேயா, நெக்ஸ்ட் டைப் 4லே மாடல் 4. ஓகேயா, the largest number which when divide the number A, B and C give the remainder as P, Q, R respectively is given by HCF of A minus P, B minus Q, C minus R. ஓகேயா, ஃபர்ஸ்ட் நம்ம ஹிடன் ட்ரெஷர் என்ன? டிவைட்னா அதோட HCF கண்டுபிடிக்கணும். ஓகேயா, நெக்ஸ்ட் இஸ் given as P, Q, R respectively. நெக்ஸ்ட் இதை ரெண்டையுமே மைனஸ் பண்ணி வர்ற நம்பருக்கு தான் நம்ம HCF கண்டுபிடிக்கணும். ஓகேயா, இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். What is the greatest number that will divide 306, 307 and 330, leaving remainder as 3 and 7 respectively? இதோட ஹிடன் ட்ரெஷர் என்ன? டிவைட்னா HCF. ஓகேயா, நெக்ஸ்ட் இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். 307 minus 3 is equal to 304. Then 330 minus 7 is equal to 323. ஸோ டிவைட்னா HCF கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரெண்டோட HCF கண்டுபிடிக்கலாம். 304 minus 323. யா 19 டிவைட் ஆகும். 16, 17. ஸோ இதோட காமன் டிவைசர் இல்லை, காமன் ஃபேக்டர் இல்லை. ஸோ 19 தான் ஆன்சர். யா சார், நான் இதை நீங்க எப்படி இதை 19 போட்டீங்கன்னு கேட்கலாம். ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் டிவிசிபிலிட்டி ரூல். ஸோ 17 என்ன வரும்? 7ஓட மல்டிபிள்ஸ்லாம் என்ன இருக்கும்? 3ஓட மல்டிபிள்ஸ்லாம் எப்படி நம்மளோட யூனிட் டிஜிட் இருக்கும் அப்படின்னு நீங்கள் தான் அதை கெஸ் பண்ணி அந்த மாதிரி தான் நீங்கள் சம் சால்வ் பண்ணிக்கிட்டே வரணும். இதை நீங்கள் நிறைய சம் சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி கெஸ்ஸிங் ஒர்க்லாம் உங்களுக்கே அது ஆட்டோமேட்டிக்காக வரும். இது வந்து டைப் 5. இதுதான் HCF அண்ட் எல்சிஎம்ல இருக்கிற லாஸ்ட் டைப். ஸோ இந்த டைப் பற்றி நான் ஆல்ரெடி இந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோலேயே சொல்லியிருக்கேன். இந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ யாராவது பார்க்கல, ஃபர்ஸ்ட் அந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ பாருங்க. அப்போதான் உங்கள் SSCGD மேத்தோட ஒரு ஓவர்வியூ ஃபுல் ஐடியா என்னன்னு கிடைக்கும். ஓகே, வாங்க சம்முக்குள்ள போகலாம். The traffic lights at 3 different road crossing change after 24 seconds, 36 seconds and 54 seconds respectively. If they all change simultaneously at 10:15 a.m.,
then at what time will they again change simultaneously? ஸோ இந்த மாதிரி சம்ஸ்க்குலாம் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகே, எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் அவங்க செகண்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ எல்சிஎம்னா இதோட பெருசா தான் வரும். ஸோ செகண்ட்ஸை மினிட்ஸா மாற்றணும். செகண்ட்ஸ் டு மினிட்ஸா மாற்றினா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். செகண்ட்ஸ்ல இருந்து மினிட்டா மாத்திட்டு கொடுத்துருக்கிற டைம்ல நம்ம ஆட் பண்ணாலே போதும், நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, நமக்கு என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 24, 36 and 54. ஓகே, இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். 24, 36 and 54. ஃபர்ஸ்ட் 2 பண்ணலாம். 12, 18, 27. நெக்ஸ்ட் 3 பண்ணலாம். 4, 6 and 9. 2 பண்ணலாம். 2, 3 and 9. 3, 2, 1, 3. 2, 1, 1 and 3. நெக்ஸ்ட் 3, 1, 1 and 1. எல்சிஎம்னா நம்ம கடைசி இந்த 1, 1, 1 வர வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஐ மீன் ஃபேக்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 2 into 3 into 2 into 3 into 2 into 3. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன? 216. 216 செகண்ட். ஓகே, 216 செகண்ட். 216 செகண்ட் வந்து மினிட்டா மாற்றணும். ஓகே, இதுல வந்து எத்தனை, ஒரு மினிட்னா எத்தனை செகண்ட்ஸ்? 1 மினிட்னா 60 செகண்ட்ஸ். கரெக்டா? ஸோ 3 மினிட்ஸ்னா 180 செகண்ட்ஸ். 4 மினிட்ஸ்னா 240 செகண்ட்ஸ். ஸோ 4 மினிட்ஸ் அது இருக்காது. ஸோ 3 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸோ 216 minus 180, 6, 3, 36 செகண்ட்ஸ், 3 மினிட்ஸ். 3 மினிட்ஸ் 33 செகண்ட்ஸ் அப்புறம் தான் அது வந்து சைமல்டேனியஸாக க்ளோ ஆகும். ஸோ அவங்க கொடுத்துருக்க டைமிங் என்ன? 10:50. ஸோ 3 மினிட்ஸ் 36 செகண்ட்ஸ் அப்புறம் தான் அது க்ளோ ஆகும். 10, 18, 36. ஸோ அவர் ஆன்சர் should be ஆப்ஷன் பி. அவர் ஆன்சர் should be ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் இதுவும் அதே மாதிரி தான், அதே சேம் மெத்தட் தான். இந்த சம்மை நீங்க சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இதோட ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சம் பேசிக் சம் பார்ப்போம். பேசிக் சம் வந்து சால்வ் பண்ண மாதிரி பார்ப்போம். இதுக்கு நம்ம நிறைய படிக்கணும்லாம் தேவையில்ல, பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த 5 ரூல்ஸ் சொன்னோம்ல, அந்த 5 ரூல்ஸ் நம்ம இங்க ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த மாதிரி சம்ஸ்லாம் நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? டேட்டா எடுக்க தெரிஞ்சிருக்கணும். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் நம்பர்ஸ் when added to 72 get reversed? ஓகே, என்ன பண்ணணும்? 72 ஆட் பண்ணா அது வந்து அதோட வேல்யூ வந்து ரிவர்ஸா மாறிடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க xy இருந்தா இந்த இடத்துல yxன்னு மாறிடும். இதுதான் இதோட கான்செப்ட். ஓகே, இந்த கான்செப்ட் தான் நம்மளோட செகண்ட் ரூல். ஓகே, ரூல் 2 டு கெட் 20 out of 20. ரூல் 2 என்ன? அதோட லாஜிக் தெரியணும். அதை வந்து நம்ம ஃபார்முலா மாதிரி எழுத தெரிஞ்சிருக்கணும். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு எழுத தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நம்ம இப்போ ஒவ்வொரு இதா போவோம். 72 plus 91 போலாம். ஓகே, இது என்ன வரும்? 3, இது என்ன வரும்? 16. ஸோ இது இல்லை, இது மாறலை. இந்த ஃபார்ம்ல இது மாறலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வராது. செகண்ட் ஒன் போகலாம். 72, 39, 1, 1, 11. ஸோ இதுவும் இந்த மெத்தட்ல வரல. நெக்ஸ்ட் 18 போகலாம். 72 by 18, 0, 1, 9. ஸோ இதுவும் இல்லை. நெக்ஸ்ட் ஃபோர்த்து போகலாம். 72, 19. ஸோ 9, சாரி 1, then 1, carry 91. Got it? ஸோ இங்க இருக்கிற xy ஃபார்ம் வந்து இங்க yx ஃபார்ம் மாதிரி இருக்கு. ஸோ அவர் ஆன்சர் இஸ் ஃபோர்த் ஒன். நெக்ஸ்ட் சம் என்னன்னா, the sum of 2 digit. The sum of 2 digit is 60. In that one number is 12 greater than the other, find the number. Okay, அந்த ரூல் ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? நமக்கு டேட்டா இருந்திருக்கு தெரியும். sum of 2 digit, ஃபார் எக்ஸாம்பிள் x and y is equal to 60. ஓகே, ஒரு நம்பர் ரெண்டாவது நம்பரோட கிரேட்டரா இருக்குன்னா இதோட டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? 12 இருக்கும். ஓகே, இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணா என்ன வரும்? 2x, இது கேன்சல் ஆயிரும். ஸோ 72. நெக்ஸ்ட் x is equal to 72 by 2, that is 36. கரெக்டா? x is equal to 36. இதை வந்து ஒன்னாவதுல அப்ளை பண்ணலாம். x plus y is equal to 36.
x ஓட வேல்யூ என்ன 36 plus I mean sorry x plus y என்ன 60 x ஓட வேல்யூ என்ன 36 plus y is equal to 60 y is equal to 60 minus 36 y is equal to 24 yeah இந்த சம்மும் same as previous sum so answer கமெண்ட் பண்ணுங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க next the sum of two digit is 80 in that one number is 14 less than the other number find that numbers okay என்ன சொல்லிருக்காங்க sum of two digit a plus b is equal to 80 இதோட என்ன less than அதோட டிஃபரன்ஸ் தான் அதுவும் சேம் தான் வேர்டிங்ஸ் மட்டும் தான் மாறி இருக்கு a minus b is equal to 14 இதை நம்ம ஃபர்ஸ்ட்னு வச்சுக்கலாம் ரெண்டுன்னு வச்சுக்கலாம் ஸோ இப்போ ஆட் பண்ண வேண்டியதா ஆட் பண்ண என்ன வரும் 2a is equal to 94 கரெக்டா 2a is equal to 94 a is equal to 47 ஸோ a equal to 47 வந்து ஒன்னாவதுல அப்ளை பண்ணலாம் a plus b is equal to 80 இதான் ஒன்னாவது a ஓட வேல்யூ என்ன 47 plus b என்ன that is 80 b is equal to 80 minus 47 b is equal to 30 yeah b is equal to 33 here நம்ம already கண்டுபிடிச்சாச்சு so the numbers are 47 and 33 next one number is 12 times to the other number then their difference is 143 find the numbers அவங்க என்ன சொல்லிருக்காங்க first one number a yeah is 12 times to the other number 12a correct then their difference is 143 so 12a minus a is equal to 143 correct 11a is equal to 143 a is equal to 13 yeah a equal to 13 12a என்ன வரும் a is equal to 13 12a is equal to 12 into 13 that is 156 yeah it is 156 next the sum of two consecutive numbers is 83 find that number consecutive numbers na அடுத்தடுத்த numbers for example 1 and 2 or 3 and 4 like that yeah நம்ம அதை எப்படி எடுத்துக்கலாம் x plus 1 ன்னு எடுத்துக்கலாம் அவங்க என்ன சொல்லிருக்காங்க the sum of two consecutive numbers is 83 so sum ன ஆட் பண்ண வேண்டியதா x plus 1 is equal to 83 2x plus 1 is equal to 83 2x is equal to 83 minus 1 x is equal to 82 by 2 x is equal to 41 x is equal to 41 then x plus 1 is equal to 41 plus 1 that is 42 the two consecutive numbers are 41 and 42 yeah that's it thank you for watching